ஹாய் மக்களே, பாருங்கள் நம்ம பப்பாளி மரத்துலேருந்து பழம் பறிச்சோம்ல. இது என்னமோ மஞ்சள் கலரில் இருக்குங்க. விதையெல்லாம் வந்துட்டு நல்லா பிளாக்காக இருக்குது. ஆனால் டேஸ்ட் ஒன்று சரியில்லைங்க. சலன்னு இருந்துச்சு. ஒரு வேளை குளிர்னால அந்த மரத்துலேயே பழுத்த பழம் வெயில் படாமல் இருந்தனால அப்படி இருக்கோ என்னவோ தெரியல. ஆனால் இன்னும் காய் நிறையா இருக்குது. பட்டு வெயில் வந்ததுக்கப்புறம் அதில் பழம் பழுத்து சாப்பிடும்போது தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் பாருங்கள், ஜலதோஷம் பிடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு தேனும் மிளகுத்தூள் சாப்பிட்லான்ட்டு பார்த்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே தேன் இந்த குளிர்னால வந்துட்டு அப்படியே உறைஞ்சி போய் கிடக்கு. மோஸ்ட்லி இப்போ இந்த 4 நாளாக கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே வெயில் அடிக்குது. இருந்தாலும் பாருங்க அப்படியே உள்ளே கட்டி கட்டியாக கிடக்கு. சரி வாங்க, அப்படியே இன்றைக்கி காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோமா. அப்படியே மஞ்சப்பால் வந்துட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பசங்களுக்கு வந்துட்டு டீ போட்டு கொடுத்தாச்சு. லெமன் கிராஸை வச்சு, நம்ம லெமன் கிராஸ் தான் இருக்குது பாருங்கள். டெய்லி வந்து நான் எவ்வளோ பறித்து வச்சுக்கிருவேன். லெமன் கிராஸு தேவைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. குப்பைக்காரங்க வந்துட்டாங்க போல், சவுண்டு கொடுக்குறாங்க. அப்புறம் பாருங்கள், டீ குடிச்சிட்டு கழுவாமல் போட்டுக்கிறாங்க. இது சாப்பிட்டு எடுத்துகிட்டு போடாமல் இருக்குது. தண்ணி தூக்கி ஊற்றாமல் இருக்குது. எல்லாமே தூக்கி ஊற்றணும். சரி வெளியில் போவோம் வாங்க. டேய் எடுத்து வெளியில் இப்போ தாங்க வெயில் வருது. ஆனாலும் சொட்ரு போடாமல் சும்மா வெறும் சாலை மட்டும் போத்திருக்கேன். கொஞ்சம் குளிர் இருக்குது. ஒரு 9:30-10 மணி வரைக்கும் வந்து இருக்குது தான் செய்யுது குளிர். அப்புறமா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து குளிராகவே இருக்குது. பாருங்கள், நம்ம அழகு தேவதைகள் பூ பூத்துருக்காங்க. ரோஸ் எப்படி பாருங்கள், அழகாக இருக்காங்க. அந்த ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் நான் வந்துட்டு செடியை வந்து கவாத்தே பண்ணல. அதில் அப்படி இருந்துமே டெய்லி வந்து 5 பூ 10 பூ கிட்ட பூத்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரைடே நான் பறித்து வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்துட்டு இதிலேருந்து பூ தான் பறித்து ஃபோட்டோவுக்குலாம் வச்சேன், சாமி ஃபோட்டோவுக்கு. அப்படியே 2 பேர் அழகாக ஒரே இடத்துல இருக்கிறாங்கங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ரோஸு. 2 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அங்கங்கே வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே சூப்பராக இருக்குது. காலை வேளையில் இப்படி எழுந்து வந்து இந்த கார்டனில் இந்த மஞ்சப்பாலை கையில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு குடிக்கிறது உண்மையிலே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி இருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ங்க, பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.